முத்து கிட்ட சொல்லுது, ஏங்க ஒரு வழியா எப்படியோ ஸ்ருதியை கன்வின்ஸ் பண்ணி 2 பேருக்கும் இந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சாச்சுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா முத்து சொல்றாரு, ஆமா மீனா, இந்த பழக்குழல் நினைச்சு எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு, எங்க டிவோர்ஸ்னு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மீனா சொல்லுது, ஏங்க அப்பெல்லாம் ஸ்ருதி கிடையவே கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு, அது மட்டும் இல்லாம ரவி மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்லுது, அதுவும் ஒரு வகையில் உண்மைதான் மீனா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மீனா முத்துட கேட்குது, ஏங்க அந்த செல்ஃபோன் விஷயம் என்னதான் ஆச்சு, யார் தான் அந்த ஃபோன் எடுத்தா, யார் தான் அந்த வீடியோவை வெளியே விட்டா, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சாங்க அப்படின்னு முத்துட்ட கேட்குறாங்க மீனா. நானும் அதை தான் மீனா கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது மீனா. அந்த வித்யாவை போய் தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா, ஆனால் அது ஏதோ சொல்லி சமாளிச்சிருச்சு. ஆனால் எனக்கு இருக்க சந்தேகம் அந்த பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு சிட்டி, இவங்க 3 பேர் மேலதான் மீனா எனக்கு கன்ஃபார்மா சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு மீனா சொல்லுது, அதான் வித்யா ஏதோ சொல்றாங்கல்லங்க அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்றாரு, மீனா அது ஏதோ சமாளிக்கிறதுக்கு சொன்ன பதிலாக தான் தெரியுது, உண்மையான பதிலாலாம் எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த வித்யா நல்லா சம்பாதிக்குது, எதுக்காக செகண்ட் ஹேண்ட்ல ஃபோன் வாங்கணும், நல்ல ஒரு ஃபோனாவே வாங்கலாம்ல, ஏன் நான் என்ன வேலை பார்க்குறேன், நானே ஒரு புது ஃபோன் வாங்கலை, அந்த வித்யாவுக்கு எதுக்கு செகண்ட் ஹேண்ட் ஃபோனு, யோசி மீனா அப்படின்னு சொன்னதுக்கு மீனா சொல்லுது, ஆமாங்க அதுவும் கரெக்டு தான், அவங்க எதுக்கு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்கிறாரு, அதான் மீனா ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாட சொல்கிறாரு. ஆயிடுது, முத்து வேலை கிளம்புறாரு. அப்போ அண்ணாமலை முத்துட்ட கேட்குறாரு, என்னடா முத்து அந்த ஃபோனை யார் எடுத்தா, அந்த வீடியோ யாராவது ரிலீஸ் பண்ணாங்களா, அந்த மாதிரி ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டதுக்கு முத்து சொல்கிறாரு, இல்லைப்பா அதை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரிலப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரோஹிணி ரூமில் இருந்து உள்ளார வருது. வந்ததுக்கு அப்புறமா முத்து அவங்க அப்பாட்ட சொல்றாரு, எனக்கு பல பேர் மேல சந்தேகம் இருக்குப்பா, ஆனா என்ன அதுக்கான ஆதாரம் தான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு முத்து ரோஹிணியை பார்த்து ஒரு மாதிரியா சொல்றாரு. அதுக்கு அண்ணாமலை கேட்கிறாரு, யார் மேலடா உனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்றாரு, இல்லப்பா அந்த சிட்டி மேலதான் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, அவங்கிட்ட தான் யாராவது போனை கொடுத்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரோஹிணியை பார்த்துக்கிட்டே சொல்றாரு. ரோஹிணி எதுவுமே தெரியாத மாதிரி விஜயாட்ட சொல்லிட்டு கிளம்புது, ஆன்டி நான் ஷோரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா விஜயா சொல்லுது, ரோஹிணி போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரோஹிணி கிளம்பி போயிருது. ரோஹிணி வித்யாவுக்கு கால் பண்ணுது, ஏ வித்யா ஒரு இடத்துக்கு சிட்டியை வர சொல்லியிருக்கேன், நீயும் அங்க கிளம்பி வந்துரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வித்யா கேக்குது, எதுக்கடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 30 லட்சத்தை தேடி கண்டுபிடிக்கிற விஷயமா ஒரு அப்டேட்டுமே கிடையாது, அதனாலதான் சிட்டியை பார்த்து பேசணும், அது மட்டும் இல்லாம அந்த போனை எடுத்து வீடியோவை ரிலீஸ் பண்ணது சிட்டி தான்னு முத்துக்கு சந்தேகம் வந்துருச்சு, அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லணும், அதுக்காகவும் தான் கூப்பிட்டுருக்கேன், நீ சீக்கிரமாக நான் சொன்ன இடத்துக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஃபோனை கட் பண்ணிடுது. வித்யா சொல்லுது, சரி ரோஹிணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் ஃபோனை கட் பண்ணிடுது. ரோஹிணி சொன்ன இடத்துக்கு வித்யாவும் சிட்டியும் வந்துடுறாங்க. அப்போ சிட்டி ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க, இப்போ எதுக்கு மேடம் இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரோஹிணி சொல்லுது, இங்கே பாருங்க அந்த 30 லட்சத்தை எடுத்துகிட்டு போன விஷயத்தில் ஒரு அப்டேட்டுமே இல்லை, என்னதான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சிட்டி சொல்கிறாரு, தேடிக்கிட்டே தாங்க இருக்கோம், அது என்ன சின்ன வேலையா பெரிய வேலை, அப்படி இப்படின்னு யாரையாவது தேடி கண்டுபிடிச்சதான் சொல்ல முடியும், உடனே எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சிட்டி கேட்குறாரு. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது நீங்க தானு முத்து உங்க மேல கன்ஃபார்மா டவுட்ல இருக்கான், அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வித்யா இருப்பானோ நானும் இருப்பேனோ அந்த முத்துக்கு சந்தேகம் வந்துருச்சு, நீங்க எதுக்கும் கேர்ஃபுல்லா இருங்க, நீங்க எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு சிட்டி சொல்றாரு, அதெல்லாம் எந்த விதமான டவுட்டும் வந்திருக்காது, நீங்க தான் தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே சிட்டி ஃப்ரெண்டு சொல்றாரு, இல்லைண்ணே அவங்க சொல்றது உண்மைதான், அந்த சத்யாவுக்கே உங்க மேல டவுட் வந்து நீங்க தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணானான்னு என்கிட்ட வேற கேட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு ரோஹிணி சொல்லுது, என்னங்க இதெல்லாம் உங்க கூட இருக்கிறவருக்கே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு சிட்டி சொல்றாரு, அந்த சத்யாவை ஒரு பெரிய கேஸ்ல மாட்டி விட்டோம்னா இதெல்லாம் முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொன்னதுக்கு ரோஹிணி சொல்லுது, அப்படி எந்த கேஸ்ல அவரை மாட்டி விட போறீங்க, அப்படியே மாட்டி விட்டாலும் முத்து நீங்க தான் அந்த வீடியோவை வெளியிட்டதுன்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னதுக்கு சிட்டி சொல்றாரு, அதுக்கு ஒரு பிளானே என்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ரோஹிணி சொல்லுது, அப்படி என்ன பிளான் வச்சிருக்கீங்க, அதை நான் பண்ணும்போது தெரியும் அப்படின்னு சிட்டி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு.